ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நடக்கக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்னன்னு இப்போ நம்ம அலசி ஆராய்ச்சி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கிறப்ப மாம்பழ சின்னம் ராமதாஸ் அவர்களால் வாங்கி கொடுக்கப்பட்ட சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம். மாம்பழம்னாவே பாமகன்னு தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டிகள்லாம் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அப்பனுக்கும் நடந்த தகராறில் இப்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிடுச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி உடையவர் அன்புமணி ராமதாஸ்னு சொல்லி தேர்தல் சொல்லிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் சின்னத்துக்கு கேஸ் போடுறாங்க. ராமதாஸும் கேஸ் போடுறாங்க, அன்புமணி ராமதாஸும் கேஸ் போடுறாங்க. இப்போ 2 பேர் கேஸ் போட்டால் கோர்ட்டில் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சிவில் கோர்ட்டில் ஓட்டு உங்கள் பிரச்சனையை முடிச்சுங்க, சின்ன யாருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. இப்போ 2 பேருமே மனு போட்டிருக்கிறாங்க, எனக்கு தான் சின்னம்னு சொல்லி. கோர்ட்டார் என்ன சொல்லணும்னா, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும். தேர்தல் கமிஷன் அன்புமணி ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு தான் அந்த அக்ரிடியேஷனில் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறார். நமக்கு ராமதாஸ் அங்கே இல்லைங்கிறப்போ அன்புமணி ராமதாஸுக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் 18 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த 18 தொகுதியில் இப்போ அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக போயிட்டார். அன்புமணி ராமதாஸனுடைய மனைவி சௌமியா அன்பணி தர்மபுரியில் எலெக்ஷன் நிற்கிறதா ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ராமதாஸனுடைய மகள் காந்தி ராமதாஸ் அதே தொகுதியில் நிற்கிறதா இருக்கிறாங்க. அதே தொகுதியில் நின்னா சௌமியாவும் காந்தியும் 2 பேர் நிற்கிறப்போ 2 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டை பிரிச்சுட்டா அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டிதான். அப்படித்தான் அந்த சூழ்நிலையில் நிற்கக்கூடிய 18 தொகுதியிலும் அன்புமணிக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அன்புமணி எல்லா தொகுதியிலும் நின்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுப்பார் என்ற நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தன்னோட தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனால் இந்த ராமதாஸ் அமைதியாக இருந்திருந்தா எடப்பாடி தக்க வச்சதுக்கு கரெக்டாக. ஆனால் இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் பாமகவை ஆட்சி கையில் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டார். இப்போது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் ராமதாஸ். நம்மளோட இருக்கக்கூடிய ஜிகே மணியும் அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருளுங்கிறவர் தான் 2 பேர் தான் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 2 எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருக்காங்க. இப்போ 2 பேரும் சசிகலாவோட ராமதாஸ் கூட்டணி வச்சு 234 தொகுதியில் நிற்கிறதா சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இவர் ஒரு கட்சி ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவங்க ஒரு நம்ம அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கழகத்துக்கு இருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதுசாக ஒரு கட்சி பேரை தேடிக்கிட்டு இருக்குது. இப்போ 2ம் சேர்ந்து 234 தொகுதியில் நின்று பண்ணுச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸில் இருக்கிறவங்களும் அதிமுக ஓட்டத்தான் பிரிப்பாங்க, சசிகலாவும் அதிமுக ஓட்டத்தான் பிரிப்பாங்க. இப்போ 234 தொகுதியில் இந்த 2 பேரும் போட்டி போடுறதுக்கு ராமதாஸுக்கிட்ட பண வசதி இல்லைன்னு சொல்லி அவரே ஓப்பனாக சொல்லி எங்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் அன்புமணி தூக்கிட்டு போயிட்டா, நான் இன்றைக்கி எம்டி பாக்கெட்டாக இருக்கிறனாரு. பணம் வச்சிருக்கிற சசிகலா தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ராமதாஸுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நேர்காணல் முடித்து இப்போ பாண்டிச்சேரியில் ஆளையும் போட்டாங்க சசிகலா தரப்பில். இப்போ தமிழ்நாட்டில் அடுத்ததில் இப்போ இவங்க 117 தொகுதியும் அவங்க 117 தொகுதியில் நிற்பாங்க. நிற்கிறத பார்த்தா வட மாவட்டத்தில் பூரா பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியத்துவம் கொடுத்து நிற்கும். அப்போ அங்கே வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்கிறனால அந்த ஓட்டு பிரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முக்குளத்தூர் தேவரில் இருப்பாங்க. அவங்க சசிகலாவினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் அவங்க ஜாதியினுடைய ஒரு விருப்பத்தினாலையும் ஜாதியினுடைய கொள்கையினாலையும் சசிகலாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டால் ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு போட்டாலும் அதிமுகவுக்கு அந்த இடத்துல லூசு தான். இப்போது அதிமுகவை நம்பிக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவங்கள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டு சேர்த்துல கடைசி தின்னியும் அவர் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒருங்கிணைக்கலான்னு சொல்லி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை வச்சுக்கிட்டு பார்த்தாரு. யாருமே தேசிய ஜனநாயக கூட்டணி கைவிட்டுருச்சு. கடைசியாக அவங்க அமித்ஷாவை நம்பி மோடி நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் கைவிட்டுட்டாங்க. இப்போ அவர் கடைசியாக
திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்து அடுத்த நாளே தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். அந்த ராமநாதபுரம் மாவட்டம் தேனி, போடி, கம்பமெல்லாம் அவர் பம்பரமாக சுற்றி யாருக்கு ஆதரவாக வாக்கு கேட்பார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வாக்கு கேட்பார். இப்போ தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸும் எதிரும் புதிருமாக இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் தான் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். இப்போ ஓபிஎஸ்னுடைய பெயர் ரவீந்திரன், அவர் தோற்று போயிட்டார். இப்போ இரண்டு கைகளும் அங்கே ஒரே கையாக இணைந்த கைகளாக மாறிடுச்சு. அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு சொல்கிறதுக்கு தான் ஓபிஎஸ் பிரிஞ்சு போய் தனியாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துக்கிட்டார். ஒட்டு மொத்தமாக பார்த்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கக்கூடிய 18 தொகுதியும் உயர்ந்ததாக காணப்படும். இன்னும் தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் யாரை நிறுத்துகிறாங்கன்னு முடிவு பண்ணல. ஆனால் அறிவிச்சிட்டாங்கனாக்கா அதுலேயும் உள்குழப்பம் இருக்கும். எனக்கு சீட்டு கொடுக்கல, உனக்கு சீட்டு கொடுக்கல, நான் தான் முதல்ல கட்சியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உள்குழப்பம், உள்கட்சி பூசல் ஏற்படுறப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கொஞ்சம் வீக் பாயிண்ட் தான். இப்போ அன்புமணி ராமதாஸ் நிற்கக்கூடிய 18 தொகுதியில் ஒரு எப்படியும் 7 to 8 தொகுதி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து வட மாநிலங்களில் நின்னாங்களாக்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஜெயிச்சா தான் அதிமுக. ஆனால் எப்படியும் அன்புமணி தலைமையில் ஒரு 6 to 8 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி. 18ல் 10 தொகுதி அன்புமணி ராமதாஸினால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் 8 தொகுதி, அதுவும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, ரெண்டும் மனமும் வேலை செஞ்சதுன்னா 8 தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஜெயிக்கும். இப்போ ராமதாஸ் தலைமையில் நிற்கக்கூடிய கூட்டணி சசிகலாவோடு சேர்ந்து எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஓட்டை பிரிக்கிறதுக்குண்டான வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு பிரித்தா போதும், அதில் அன்புமணி ராமதாஸ் வீக்கானா போதும் ராமதாஸ் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, சசிகலா எடப்பாடி வீக்கானா போதும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் தேர்ந்தெடுத்து தான் அரசியல்வாதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. எடுத்தோடனே ஒருத்தனை சீட்டு கொடுத்துட்டாங்கிறக்காக வேண்டி அவனுக்கு கண்ணை மூடித்தனமாக ஓட்ட போட மாட்டாங்க. இது வரலும் போடல. இப்போ 2026 பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் நிலைநிறுத்தி கொள்ளும், ராமதாஸ் தலைமையில் நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு 100% இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.